ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டு. இந்த வாழைத்தண்டில் நம்ம சூப் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாழைத்தண்டை முதல்ல க்ளீன் பண்ணோம். தண்ணியில் ஃபஸ்ட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற திக்கான தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். வாழைத்தண்டில் மட்டை இருக்கும். வாழைத்தண்டில் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாழைத்தண்டை வந்து நம்ம அந்த தோலை வந்து நீக்கிடணும். தோல் வந்து கனமாக இருக்கும், திக்காக இருக்கும். பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் அதோட தண்டு எது, அதோட தோல் எதுன்னு. அதை ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு கத்தி வச்சு நல்லா ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து அதில் உள்ளே இருக்கிறது வந்து கிழங்கு மாதிரி நம்ம செய்யும் போது நல்லாயிருக்கும். அதை வந்து 2 துண்டாக வந்து நம்ம அரியும் போது வந்து அது 2 சைடுக்கு நடுவில் இருக்கிறதுல வந்து ஒரு நார் மாதிரி ஒன்று இருக்குங்க. அதை வந்து எடுத்துடணும். எப்போவுமே வந்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க நாரை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம குட்டி குட்டியாக வந்து அரியணும். இல்லைனாக்கா எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம அரிஞ்சிக்கலாம். பாருங்கள், ரவுண்டாக அது மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த நாரை வந்து நம்ம எடுத்துடணும். கையால் எடுக்கணும். எடுத்துட்டு அரிஞ்ச உடனே நம்ம வந்து தண்ணியில் போட்டுடணும். எப்போவுமே வந்து வெளியில் மற்ற காய் மாதிரி இதை வச்சுருக்கக்கூடாது ரொம்ப நேரம். வாழைத்தண்டு வந்து கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதனால தான் நம்ம தண்ணியில் போடணும். தண்ணியில் போட்டால் தான் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம பொடியாக நம்ம அரிஞ்சு வச்சுக்கணும். சின்ன சின்ன பீஸாக, பெரிய பீஸாக கூட போடலாம். சில பேர் வந்து இதை அரிஞ்சு அதோட சாறை மட்டும் கூட எடுத்துப்பாங்க. ஆனால் தண்டோடு சாப்பிட்டா தான் வந்து அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். நமக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கும். சிறுநீரகத்துக்கும் வந்து இது ரொம்ப நல்லது. எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் இது. நம்ம மாதத்தில் 2 தடவை 3 தடவை கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆரோக்கியமாக இருக்கும். இஞ்சி வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கினா போதும். தோல் நீக்கிட்டு ரவுண்டாக கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அதை வந்து தட்டி எடுக்கணும் நசுக்கி. அப்போ தான் நல்லாயிருக்கும். பூண்டை வந்து தோல் நீக்கிட்டு நசுக்கி தட்டி எடுத்திருக்கேன். வெங்காயம் 1, தக்காளி 1, ஒரு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு. இப்போ நம்ம வந்து சூப் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அந்த வானல் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு தண்ணி தேவைக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. சின்ன ஃபேமிலினா 1/2 லிட்டர் தண்ணி போதும். பெரிய ஃபேமிலினா 1 லிட்ரு 1.5 லிட்டரு கூட பிடிக்குங்க சூப்புக்கு. நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அதனால். இப்போ பாருங்கள், அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே தண்ணியில் போட்டுடலாம். தண்ணியில் வந்து பாயில் ஆகணும், கொஞ்சம் நேரம் வேகணும். நான் வந்து கம்மியாக எடுத்திருக்கேன். தேவைக்கேற்ற மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி. எல்லாமே நம்ம இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வாழைத்தண்டை நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டை வந்து க்ளீன் பண்ணவே அதிக நேரம் பிடிக்கும்னு சில பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணாதீங்க, அது உடம்புக்கு நல்லதில்லை. இதில் வந்து அதிகமான சத்துலாம் இருக்குது. தேவைக்கேற்ற மாதிரி நம்ம உப்பு போட்டுப்போம். மிளகு ஜீரகம் வந்து நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் போடுறேன் நான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. நம்ம போட்டோம். இப்போ நல்லா கலக்கி விடுவோம். நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கார்ன் மாவு ஆட் பண்ணலாம். கார்ன் மாவு வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கியிருக்கேன். பாருங்கள், ரோட்டு கடை சூப்பு திக்காக நல்லா இருக்கிறதோட ரகசியம் இந்த கார்ன் மாவு தாங்க. கார்ன் மாவுன்றது சோள மாவுங்க. அப்படி இல்லாதவங்க வந்து வீட்டில் இருக்க பச்சரிசியே வந்து நம்ம பவுடர் பண்ணி மிக்சியில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி தண்ணி விட்டு கலக்கி இதே போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்கும் போது 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே நம்ம சூப்பு வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணலாம். நல்லா கொதிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லியை ஆட் பண்ணலாம். கொத்தமல்லியை வந்து நல்லா அலசிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக நறுக்கிட்டு நம்ம ஆட் பண்ணோம். சத்தான சூப்பு, வாழைத்தண்டு சூப்பு. நம்ம இனிமேல் வந்து வெளியில் போய் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. வீட்டில் நம்மளே செஞ்சுக்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாழைத்தண்டு சூப்பை வாரத்துக்கு ஒரு முறை எடுத்தனாலே நல்ல ரிலீஃப் கிடைக்குங்க. இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஆரோக்கியமான சூப்பு. இதில் நம்ம இஞ்சி மிளகு ஜீரகம்லாம் சேர்த்துருக்கிறதுனால சளி இரும்பல் அது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். வாழைத்தண்டில் வந்து பொட்டாசியம் இருக்குது, B6 இருக்குது. ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இந்த வாழைத்தண்டு சூப் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சிறுநீர் கல் இருந்தால் அதை வந்து வெளியேற்றும். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. சூடாக நம்ம சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. விலை மலிவாக கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து நிறைந்த பொருள் மிஸ் பண்ணாதீங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் பண்ணுவாங்க. ஈவினிங் டைமில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது இது. இதில் கொஞ்சமாக நம்ம கார்ன் சேர்த்தோன்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.